சொன்னா இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்க எல்லாத்தையும் குமிச்சு தனித்தனியாக வச்சுருந்தோமா. அடுத்து அதுக்கெல்லாம் தீ வச்சு விட்டாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறமா வண்டி விட்டு ஏரியா திருப்பி கொத்தி அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து விதை நடுவாங்க. அடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துச்சுக்காங்க. அதுக்கப்புறமா தட்டி அந்த மேலே காஞ்ச புல் எல்லாத்தையுமே தட்டி அப்படியே வந்து எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கீழே விவசாயம் நெல் எல்லாம் எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. இதுவுமே எனக்கு புதுசு தான். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த கிளைமேட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காலையில் வந்து குளூரில் எழுந்திரிச்சு வந்து நெஞ்சு விடியாமல் இந்த வெயில் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த February to ஜூன் வரைக்குமே, ஜூன் பாதியிலன்னு வச்சுக்கோங்களேன், மழை தொடங்குறதுக்கு வரைக்குமே இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ கொஞ்சம் வெயில் அடித்தா பனி அடித்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்கும், கொஞ்சம் நல்லா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா குளிர், ஐயோ கயிறு அந்த ஆறில் கையே வைக்க முடியல. எப்போவுமே சில்லுனே தான் இருக்குது, தண்ணி தொட முடியல. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த விவசாயம் செய்கிறவங்களாம் அதை விட டீ எஸ்டேட் வந்து அதில் அப்படியே இலை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதில் தான் கொஞ்சம் விவசாயமெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி இங்கே வேறு எதுவும் செய்ய முடியாது. ஒன்று தேயிலை, இல்லாட்டி சவுச்சவுக்கா, பீட்ரூட்டு, கிழங்கு போடுவாங்க, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, இவ்வளோ தான் இங்கே தொழிலே. அதை தாண்டி மற்ற வேலைங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம்னு பார்த்தா இதுதான், அதில் செஞ்சுதான் ஆகணும். பாருங்க அவங்க எவ்வளோ காலையில் எவ்வளோ பரப்பரான்னு வேலை செய்கிறாங்க. நான் இன்னும் அந்த சில்னஸ்லேருந்தே வெளியே வரல. 3 நாள் வேலை செஞ்சதே, நேற்றெல்லாம் 2 நாள் வேலை செஞ்சதே எனக்கு கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போயே குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சளி பிடிச்ச மாதிரி. அவங்க பாருங்கள் எவ்வளோ பரப்பரான்னு. 60 வயசு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ பரப்பரான்னு வேலை செய்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கில்ட்டி ஃபீலாக இருக்குது. அடாடா இவ்வளோ வேகமாக இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களா, அந்த 60 வயசில் நம்மளாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா வண்டி வருதா என்ன அப்படிங்கிறத அடுத்த இதை வந்து நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன்.